நீங்க வருத்தப்பட மாட்டீங்க. நாங்க கிடைக்கிற ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. நான் என்ன சொல்வது? விட்டுவிடப் போவது உயிர். விட்ட உடனே உடலை சுட்டுவிடப் போகின்றார் சுத்தம். பட்டதெல்லாம் போதும். இனி எந்நேரமும் சிவனை ஏற்றுங்கள் போதும். சொன்னேன் அதுவே சுகம். வீடு, வாசல், மாடு, மனை இவைகளையெல்லாம் சிறிது மனம். சித்தத்தை சிவனிடம் செலுத்தும். பாவம் செய்யாதிருக்க வேண்டுமானா பக்தி செலுத்தும். அது ஒன்றுதான் சிறந்தது. பக்தி கொண்டாடும். பக்தி கொண்டாடும் தெய்வ பக்தி கொண்டாடும் தெய்வ பக்தி கொண்டாடும் அவசாதனத்திலே கிடந்து அவியாவிதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடும் அவசாதனத்திலே கிடந்து அவியாவிதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடும் படிமோடு நின்று திருநீர் அணிந்து பரவாத சிந்தை கொண்டு பக்தி கொண்டாடும் படிமோடு நின்று திருநீர் அணிந்து பரவாத சிந்தை கொண்டு பக்தி கொண்டாடும் அறிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எது தலை வணங்கி குளம் நின்று பக்தி கொண்டாடும் அறிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எது தலை வணங்கி குளம் நின்று பக்தி கொண்டாடும் நிகழும் நோக்க வாழ்வதை கதமென அனுத்தினக்கும் மாயமாத நோக்க வலையினி சுழலும் பாவ போத லோகமதமதி சுழலு பாவியாகி வாழ்வில் இடர்பட அகம் வாடி நோய்களாலே மிகவும் வகையில்லாத கேகளோடு மனைவியும் கதறி வீழ நாடி வேத கணமதி நமனும் வந்து இறை கவரமும் பிணமை சுடலை எண்டி நம சுடலும் பெண்கள் நாடினே நம் நாடு எங்கே பெரும் வீடு எங்கே காப்பு நஞ்சை எங்கே கோப்பு குஞ்சை எங்கே அதிகாரம் எங்கே வியாபாரம் எங்கே மனைவி மக்கள் எங்கே வைத்த ரொக்கம் எங்கே வாங்கின பட்டி எங்கே இரும்பு பெட்டி எங்கே அவையெல்லாம் கூட வருவோம் எங்கே நாடி வருவது பாவ புண்ணியம் அல்லாது நாம் அறையில் அணியும் போவனமும் வராது நன்குணர்த்து கொண்டு சிந்தையும் தெளிந்து கும்பிடுங்கள் என்றும் அவனிலே நாட்டு